ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஸ்டோரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வெதர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்னென்னா கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் நல்ல மழை. ஸோ அதனால் நான் துணியெல்லாம் சேர்த்து வச்சதுனால ரொம்ப துணி எனக்கு சேர்ந்து போச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பெட்ஷீட்லாம் கொஞ்சம் மாத்திர வேலை இருந்துச்சு, அதெல்லாம் மாற்றிட்டு எல்லாத்தையும் மிஷினில் போட்டு அதை எல்லாத்தையும் ட்ரை ஆகினே காய வைக்க போனேன். துணி கொஞ்சம் இருந்துச்சு அந்த ஸ்டாண்ட்லேயே. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு மடிச்சுட்டு அந்த துணியை காய வச்சிட்டேன். மேட்லாம் யூஸ் பண்ணது அப்படியே இருந்துச்சு. சரி அதையும் வாஷ் பண்ணி காய வச்சிடலான்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு உள்ளார போய் சமைக்க ரெடி பண்ண போயிட்டேன். அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா, கர்ட் ரைஸ் வித் பொட்டேட்டோ தான் செஞ்சுருந்தேன். ஷயானுக்கு ஃபீவர் இருக்கிறதுனால கொஞ்சம் அவனுக்கு கஞ்சி மட்டும் காய்ச்சி கொடுத்துட்டேன், ரைஸ் கஞ்சி வச்சு கொடுத்துட்டேன். எங்களுக்கு மட்டும் கர்ட் ரைஸ் வச்சு பொட்டேட்டோ வச்சு சாப்பிட்டுட்டோம். நான் எப்போதும் கர்ட் ரைஸ் எப்படி செய்வேன்னா, கொஞ்சமாக திக்கான பால் எடுத்துக்கிட்டு அந்த ரைஸில் ஊற்றி கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் மாரி ஊற்றிடுவேன். க்ரீமாக இருக்கணும், நல்லா திக்காக இருக்கணும். நல்லா மசிச்சுட்டு தான் கடுகு, கொஞ்சமாக பட்டை மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு தாளித்து தயிரில் ஊற்றி நல்லா கடைஞ்சிடுவேன். நல்லாயிருக்கும். சில பேர் ஒரு மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. நான் இப்படி தான் செய்வேன். இதோட சைடிஷ் பொட்டேட்டோ வச்சு அன்றைக்கி முடிச்சாச்சு. இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.